வாரம் எதை வாங்க சந்தைக்கு போறனோ இல்லையோ, கண்டிப்பா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வாங்குறதுக்காகவே போணும். இன்னொன்னு பூண்டு. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 கிலோ, பெரிய வெங்காயம் 3 கிலோ வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் மன திருப்தியா இருக்கும். பெரிய வெங்காயம் கண்டிப்பா பிரியாணிக்கு வேணும். அதுவும் இல்லாம தயிர் சட்னிக்கு தான் நெறைய வேணும். தயிர விட வ வெங்காயம் தான் அதில அதிகமா இருக்கணும்னு நெனப்பாங்க. சின்ன வெங்காயம்லாம் குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே போடுவேன். ரொம்ப நல்லாருக்கும். சட்னிக்கு அத விட சூப்பரா இருக்கும். பூண்டும் வந்து 1 கிலோ வாங்கி வச்சேன் அப்படின்னா, ஒரு 1 1/2 வாரத்துக்கு வரும். வீட்ல கொஞ்சம் மாவு இல்லன்னு சொல்லிட்டு, மாப்பிள சம்பா அரிசி ஊற வச்சு, மாவு ஆட்டி வச்சாச்சு. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். காலையில எந்திரிச்சு நான் என்ன வேணுமோ இல்லையோ, இத வந்து எடுத்து ஒரு 2 தோசை ஊத்தி குடுத்துட்டா பிரச்சனையே இல்ல. ஆனா, அம்மாக்கு வந்து இந்த மாவு பிடிக்காது. அவங்களுக்கு தனியா வந்து மாவு அரைக்கணும். அதுக்கு வந்து இட்லி அரிசி முடிஞ்சுது. அதுவும் வந்து வாங்கி ரீஸ்டாக் பண்ணணும். ஸோ இத நல்லா போட்டு கலக்கி வச்சுட்டேன். என் கைக்கு நல்ல நேரம் மழையா இருந்தாலும், வெயிலா இருந்தாலும் கொஞ்சம் மாவு புளிச்சிரும். பட் வந்து எங்க அம்மாவோட அம்மாவுக்கு வந்து எப்படி கலக்கி வச்சாலும் மாவு புளிக்காது. எங்க அம்மா வந்து விசனப்பட்டுட்டே இருப்பாங்க. இது என்ன புளிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாவு இல்லைன்னா வீட்ல கையும் ஓடாது, காலும் ஓடாது. இது ஏதோ ஒரு மாவு இருக்கணும். ஈவினிங் வந்துட்டு அம்மா ராகி பக்கோடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. ரம்ஜான்லலாம் வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருந்த, இப்ப எதுவுமே செய்ய மாட்டேங்கிற, ஏன் நீ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.